ஆனா நீங்க தான் ரிசர்வேஷன் பேர்ல உங்களை நீங்களே பேக்வர்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பாரா, அது எப்படி ரிசர்வேஷன் இவ்வளவு கிளவரா ப்ளேம் பண்றீங்க? சொல்லி வச்ச மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பேசுறீங்க. நான் இப்போ ஒன்னும் தப்பா சொல்லியே. நான் மிடில் கிளாஸ். என் தம்பியை விட கம்மியா மார்க் வாங்கின எல்லாரும் காசு கட்டாம படிக்கும் போது அவன் மட்டும் என்ன தப்பு பண்ணா? ஜென்யூனா கோவம் வரதானே செய்யும். ஜென்டில்மேன் படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விடுற குரூப்ஸா நீங்க? மோடி தான் உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்தாருல, அப்ப ஏன் நீங்க இதெல்லாம் பேசவே இல்ல? அப்ப வேணாம் சொல்லிருக்க வேண்டியதானே? இதுல என்ன தப்பு இருக்கு? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பார்த்து தானே கொடுக்குறாங்க. சி, உனக்கு ஏன் வரலன்னு கேட்கதான் உரிமை இருக்கு. நீ போய் அவனுக்கு ஏன் கொடுக்குறன்னு கேக்குறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது எப்படி அவ்வளவு கான்பிடென்டா தப்பு தப்பா பேசுற? மோடி பக்தா மூலிய கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு, சரியா? ரிசர்வேஷன்ங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. பை பர்த் எஜுகேஷன் மறுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சலுகை. இன்னும் சொல்ல போனா அவங்களோட உரிமை. ரிசர்வேஷன் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாம நீ எல்லாம் எப்படிலாம் எம்டெக் பத்தி தெரியல. ஆமாப்பா, ஒத்துக்கிறேன். நீங்க அப்படியே பெரிய அறிவாளி தான். நீயும் நானும் தான் இந்த ரிசர்வேஷனை பெருந்தன்மையோட ஏத்துக்கலாம். ஆனா எல்லா பிராமின் பசங்களும் ஏத்துக்கணும்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற? இப்ப இருக்க ரேண்டம் பிராமின் 2K கிட்டுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் புரியணும்னு எப்படி எதிர்பார்க்கிற? நீங்க சொல்லுங்க, சொல்லி புரிய வைங்க. ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. சமூக நீதினா என்ன, சாதி ஒடுக்குமுறைனா என்னன்னு அப்படி சொல்லி புரிய வைங்க. நீங்க கத்து கொடுங்க. இப்படியே சொல்லுங்க, கொடுக்கணும்